அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை பேச போகிறோம். நெட்ஜென் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா வெளிநாடுலேருந்து மாநிலம் மாவட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய ஃபோன் கால் வருது. நிறைய ஜாதகம் பார்க்க கேட்குறீங்க, நியூமரலாஜி கேட்குறீங்க, அதே போல் பிரசன்னம் கேட்குறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னாவே சிறப்பான மாதம், பெருமாளுடைய மாதம். பக்தர்களுக்கு, அதாவது வைஷ்ணவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. தமிழராக பிறந்த நம்ம எல்லாருக்குமே எல்லா மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது, இப்போ ராமருடைய மாதம், பெருமாளுடைய மாதம், அவருடைய 10 அவதாரத்தையும் நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறோம். ஏன்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா, எம்பெருமான் தாயாரோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். 21/9/2025 மகாலய அமாவாசை மிக சிறப்பாக புரட்டாசி 5ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. கொடுக்காதவங்க அவசியம் கொடுங்க. அதே போல் புரட்டாசி 6ஆம் தேதி செப்டம்பர் 22 வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷம். அப்படிங்கும்போது என்ன விசேஷங்கிற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுங்க. அதில் காமதேனு பூஜை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. ஏன்னா தங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, என்னென்ன விசேஷங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கோ, காரிய சித்தி கொடுக்காமல் இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த நவராத்திரி திங்கட்கிழமை வரக்கூடிய கொலு வைக்கிறவங்க வைக்கலாம், அல்லது காமதேனு பூஜை வைக்கலாம். கண்டிப்பாக அது முறைப்படி எப்படி வைக்கணும், என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரட்டாசி 13ஆம் தேதி திங்கட்கிழமை பத்திரகாளி அவதாரமான தினமாகவும், தேவி பாகவதத்தை, அது அம்பாளுடைய வழிபாடுங்க. ஒன்றும் கிடையாது. என்ன அம்பாள் எடுக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தில் ஒரு அம்பாள் இருப்பார், அந்த அம்மனுடைய வழிபாடு எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாள். ஹோம பூஜை செய்யக்கூடிய, அதுவும் சண்டி ஹோமம், நம்மளுடைய தீய சக்தி, அதே போல் நமக்கு எதிரிகள் இருக்கிறது, மற்ற தொந்தரவுகள் இருக்கிறதுலேருந்து விடுபட இந்த சண்டி ஹோமம் ரொம்ப விசேஷங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். புரட்டாசி 15ஆம் தேதி புதன்கிழமை மகா நவமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரக்கூடிய அமைப்பு 1/10 அக்டோபரில் அதுவும் பிறக்குதுங்க. இதுவும் ஒரு விசேஷமான ஒரு பூஜை பண்டிகைங்க. எல்லார் வீட்லையுமே நம்ம கலாச்சாரப்படி கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை என்று சொல்லலாம். அதே போல் புரட்டாசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி, கல்விக்கும் வேத பாடசாலையில் போய் சேர்த்துறதுக்கு, புதிய தொழில் தொடங்குவதற்கு விசேஷமான அமைப்பு. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு முக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு அதிசார பெயர்ச்சியாக புரட்டாசி 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை பெயரக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நம்ம இந்த புரட்டாசி தமிழ் மாதத்துடைய விசேஷங்களும் அவங்களுடைய பலாபலன் பரிகாரத்துடன் மேசம் முதல் மீனம் வரை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாசம் நேசம் எதையுமே பக்குவமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆவணி மாதம் இன்னும் சிறப்பே இல்லை மேடம், என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் புலம்பல்கள்லாம் நிறைய ஜாதகம் பார்க்க வரும்போதே கேட்குறேங்க. ஏன்னா கிரக கோச்சாரம் அப்படிங்க, உங்களோட ஜனன ஜாத தசாபுதி எல்லாம் இருக்கும். அப்போ கோச்சார கிரகங்கள் சில விஷயங்களில் டல்லாக பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் முன்னேற்றங்கிறது இருக்காது. மாற்றினேங்க, இடம் மாற்றினேன், தொழிலை மாற்றினேன், அப்புறமும் இதே கஷ்டம்தான் போயிட்டுருக்கு. இப்படி வைங்கன்னாங்க வாஸ்துபடி, அப்படி மாற்றணுன்னாங்க, அப்பயும் பிரச்சனை போயிடு. இதெல்லாம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனமாக இருக்கிறோமா, நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறது விருச்சிக ராசி இருக்கமான இருக்காது. ஏன்னா எதையுமே இன்றைக்கி என்ன செஞ்சோம், நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கிற அந்த நாளை கடத்தக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குமே ஒழிய, அடுத்தது நம்ம செய்யக்கூடியதில் எப்படி எடுக்கணும், கையாளக்கூடிய அமைப்பு, இந்த கிராசிங் பவர், கையாளக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டல்லு தாங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அது கொஞ்சம் பிரைட்டாகும். 12ஆம் இடத்துல செவ்வாய் அது இருந்துட்டு போகிறாரு, நல்லா இடத்துல. உங்களுடைய அதிபதி 12ல் போய் மறையறார். வீடுனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருது, உறவுகளிடையே சின்ன சின்ன சலசலப்பு வருது. வந்தால் ஆவணி மாதம் கல்யாணத்துக்கு இவ்வளோ மொய் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு என் தம்பி செய்யலை, நினச்ச அளவுக்கு எங்கள் அண்ணன் செய்யலை அப்படின்னு சின்ன சின்ன குறை உறவுகளிடையே ஒரு இணக்கம் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் இடத்துல ராகுங்க, நிறைய விஷயங்கள் வண்டி பிரச்சனை வரும்,
ஒரு டயர் பிரச்சனை வரலாம், வண்டியில் பிரேக் இது ஆகலாம், அல்லது வந்து ஒரு நல்லா தாங்க இருந்துச்சு ஆயில் மாற்றக்கூடிய அமைப்பு. அது 2 வீலர். 4 வீலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடக்கூடிய அமைப்புகளாக உண்டு. எல்லாமே ப்ளஸ்ஸாகவே நமக்கு நடக்கணும்னு இல்லை. சில விஷயங்கள் செலவுகள் இதெல்லாம் வந்து மைனஸையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒவ்வொரு மாதங்கள் இருக்கும். ஏன்னா கோச்சார கிரகம் 5ஆம் இடத்துல சனி வக்ரம். அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு, எலும்பு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல வண்டி வாங்கலாம் பார்த்து ஓட்ட சொல்லணும். உங்கள் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது, வில்லங்கம் இருக்கிறது, அதெல்லாம் சொல்யூஷன் ஆகக்கூடிய மாதம். அந்த சொத்து பாண்டு பத்திரம் ஏதாவது என்னென்னா 11ஆம் இடத்துல சூரியன் புதன். அப்போ அதெல்லாம் இந்த வெற்றியை கொடுக்கும். விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அமோகமான விளைச்சல் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. புதிய வரவு உண்டு, புதிய தனவரவு உண்டு. திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சிறப்புங்க, பயப்படவே வேண்டாம். எல்லா விஷயங்களையும் ஒரு சின்ன தடையை கொடுத்தாலும் அவரை காரியமும் பணமும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் உண்டு. அப்போ ஒரு 15ஆம் தேதி வரையும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசி அப்படிங்கலாம். ஏன்னா சூரியன் புதன் நல்ல இடத்துல இருந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். அரசியல் வரவில் வந்து ஏதாவது பண வரவை தரது, ஒரு கௌரவத்தை கொடுக்கறது, புதிய போஸ்டிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதை எல்லாமே இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு இனிமேல் அரசியல் பேச்சு தான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பீங்களே. அப்போ சில விஷயங்கள் நமக்கு இந்த மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒப்பந்தம் கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். அது முடியும் நீங்கள் நல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கௌரவமாக இந்த போஸ்டிங் எனக்கு கொடுங்க, நான் கவுன்சிலராக நிற்க போகிறேங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். 5ஆம் இடத்துல சனி, பூர்வீகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கள் வந்து அப்படியே சரியாயிரும். அதில் ஏதாவது தடை தாமதம் வரலாம். இந்த மாதம் செய்கிறேன் அந்த மாதம் தரேன்னு ஒரு விஷயங்கள் வந்து தள்ளி போகுமே ஒழிய ஆனால் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்குறார். அப்போ தாமதமாக கொடுத்தாலும் நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐப்பசியில் கொடுத்துட்டு போட்டுமே, சூப்பராக இப்போ பேசி வைங்க, நிச்சயமெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஐப்பசியில் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறத. இந்த லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது இந்த மாதம். அப்போ அவங்களுக்கு பேசுவார்த்தையெல்லாம் நல்லா நீங்கள் கௌரவமாக அந்தஸ்தாக உங்களை பார்க்கும்போதே நல்ல பையன் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ண போக்குகள் மாற்றக்கூடிய அமைப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக எடுக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு விஷயமும் வண்டி வாகனம் பிரயாணம் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ரொம்ப தடை அப்படிங்கிறதுலாம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அமைதியாக உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை செஞ்சுட்டுங்க. புதிய முதலீடு, அதிக முதலீடு போட்டு செய்ய வேண்டிய வேண்டாம். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தருடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் கிடைக்கும். ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, 3 குழந்தைங்க இருக்குன்னா உங்களுடைய குழந்தைங்கள்னால ஒரு கௌரவம், ஒரு விளையாட்டு துறையில் இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கௌரவம் வரக்கூடிய ஒரு சீல்டு வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பெரிய பாராட்டு நடந்துச்சுங்க அப்படிங்கிற ஒரு மாற்றங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் உங்களுடைய வந்து எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை செய்கிறத விட புதன்கிழமை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஃபைனான்ஸில் இருக்கேங்க, வட்டிக்கு பணம் விட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது, ஏஜென்ட் எடுத்துகிட்ருக்கேங்க அப்படிங்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் நமக்கு கொடுக்கும். அப்போ ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படிங்கிறதுக்கு நல்லா இருக்குது. கவனமாக இருக்கிறத நல்லா நீங்கள் அழகாக செய்யலாம். அந்த டீம் ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல நேம் வாங்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது சரஸ்வதி பூஜை வழிபாடு கவனமாக எடுங்க, நல்லா எடுங்க. எங்கே கோயில் உங்களுக்கு இருக்கோ அம்பாள் தாய் அல்லது சிவன் கோயில் இருக்க பார்வதி தாயாருக்கு கூட ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. பன்னீர், தேன், இளநீர், இவ்வளோ 3 பொருட்கள் வாங்கி விருச்சிக ராசிக்காரங்க கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, என்ன காரிய தடை இருக்கோ அதெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்.